தமிழ்நாடு அரசியலுக்கும் திரைத்துறைக்கும் இடையிலான தொப்புள்கொடி உறவுக்கு பல சகாப்த கால வரலாறும் உண்டு. தமிழக மண்ணில் கேமராக்கு முன்னால் நடிப்பதையும் தாண்டி கோடம்பாக்கத்தில் இருந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு பலரும் பயணம் செய்துள்ளனர். 2026 சட்டமன்ற தேர்தல் சூட்டின் தமிழகம் முழுமையாக நுழையும் போது அரசியல் விமர்சகர்களுக்கும் சாமானியர்களுக்கும் ஒரே சேர ஊற்று நோக்கும் மிகப்பெரிய கேள்வி இதுதான். சினிமாவின் தளபதியான ஜோசப் விஜய் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சரா? தமிழக வெற்றி கழகம் என்ற தனது புதிய அரசியல் கட்சியின் மூலம் மக்கள் தீர்ப்பை தேடும் விஜயின் முன்னால் இருப்பது வெறும் சினிமா ரசிகர்கள் கைத்தட்டல்கள் மட்டுமல்ல, மாறாக மிகவும் சிக்கலான திராவிட அரசியலின் மாபெரும் சுவர்தான். இந்த கேள்விக்கு விடை காண வேண்டும் என்றால் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றை ஊடாக குறிப்பாக சினிமாவிலிருந்து அரசியலுக்கும் வந்து வெற்றி பெற்றவர்கள் மற்றும் தோல்வி அடைந்தவர்களின் பாதைகளை நாம் சற்று பயணிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் சினிமா வெறும் ஒரு பொழுதுபோக்காக ஊடகமாக மட்டுமல்ல, மக்களிடம் செல்வாக்கு செலுத்துவதற்கான மிகப்பெரிய தகவல் தொடர்பு சாதனமாக முதலில் உணர்ந்தது. திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது திமுக தான் இதற்கு மிகப்பெரிய உதாரணம். முத்துவேல் கருணாநிதி என்ற கலைஞர், அவர் ஒரு நடிகராக இல்லாவிட்டாலும் தனது கூர்மையான வசனங்களால் திரைக்கதைகளாலும் திராவிட கொள்கை சாமானியர்களிடம் கொண்டு சேர்க்க கருணாநிதியால் முடிந்தது. பராசக்தி போன்ற திரைப்படங்களின் மூலமாக பிரமாண அதிகத்தையும் அதே போல் மூட நம்பிக்கையும் அவர் கேள்விக்குள்ளாக்கினார். சினிமாவின் மூலம் வளர்ந்தெடுத்த மக்கள் அடித்தளம் தான் அவர் 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவிக்கு கொண்டு சேர்ந்தது. சிறந்த அமைப்பர்களாகவும் புத்திசாலியான ஒரு அரசியல் சாணக்கியராகவும் கருணாநிதி திகழ்ந்தார். கருணாநிதியின் திரைக்கதைகள் நாயகனாக ஜொலித்து பின்பு திராவிட அரசியலின் கேள்வி கேட்க முடியாத நட்சத்திர மன்னராக மாறியவர் தான் எம்.ஜி. ராமச்சந்திரன். திரைப்படங்களில் எப்பொழுதுமே ஏழைகளின் ரட்சகனாக, அநீதிக்கு எதிராக போராடுவராக, மது அருந்தாத ஒரு லட்சிய புருஷனாகவும் எம்ஜிஆர் நடித்திருந்தார். இந்த சினிமா பிம்பத்தை நிஜ வாழ்க்கையிலும் மக்கள் நம்பினார்கள். திமுகவில் இருந்து பிரிந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக என்ற கட்சியை உருவாக்கிய போது தமிழகம் அவரை இருகரம் நீட்டி வரவேற்றது. 1977 முதலாக முதலமைச்சரானார் எம்ஜிஆர். இறக்கும் வரை அப்பதவியிலேயே தொடர்ந்தார். இலவச மதிய திட்டம் போன்ற அவரது மக்கள் நல திட்டங்கள் அவரை தமிழகத்தில் மக்கள் திலகமாக மாற்றியது. எம்ஜிஆரின் மரணத்துக்கு பின்பு அதிமுகவின் தலைமை ஏற்றது அவரது திரையுலக வாழ்க்கையில் மிக சிறந்த கதாநாயகியான ஜெயலலிதா. ஒரு ஆணாதிக்க சமூகத்தின் கடுமையான நெருக்கடிகளை தாண்டி ஜெயலலிதா அம்மா என்ற பெயருக்கு வளர்ந்தார். எம்ஜிஆரின் மக்கள் செல்வாக்கின் பலத்தால் அரசியலுக்கு வந்தாலும் பின்பு ஒரு இரும்பு பெண்மணி போல காட்சியையும் ஆட்சியையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர அவரால் முடிந்தது. சினிமா தாரகை என்பதையும் தாண்டி கடுமையான முடிவுகளை எடுக்க தயங்காத ஒரு நிர்வாகி என்ற முறையில் தான் ஜெயலலிதா 6 முறை தமிழ்நாட்டை ஆண்டார். சினிமாவில் இருந்து வந்து முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து சரித்திரம் படைத்த கடைசி நபரும் அவர்தான். ஜெயலலிதா காட்டிய வழியில் தென்னிந்திய அரசியல் தங்களுக்கென ஒரு தெளிவான இடத்தை கண்டறிந்து வேறு சில முக்கிய கதாநாயகிகளும் உள்ளனர். குஷ்பு சுந்தர் 90களில் தமிழகத்தில் ரசிகர்கள் கோவில் கட்டும் அளவிற்கு புகழ்பெற்ற நட்சத்திரமாக இருந்தார். குஷ்பு தனது நிலைப்பாடுகளை வெளிப்படையாக கூற தயங்காத ஆளுமையில் அவர் திமுகவில் முதலில் அரசியல் நுழைந்தார். பின்பு காங்கிரசுக்கும் அங்கிருந்து பாஜகவிற்கும் தாவினார். தேசிய மகளிர் ஆணை உறுப்பினர் உள்ளிட்ட பதவிகளை வகித்து முதிர்ச்சியான அரசியல் ஆளுமையான மாறினார். ரோஜா செல்வமணி சினிமாவிலிருந்து தனது மென்மையான தோற்றத்திற்கும் முற்றிலும் மாறுபட்ட ஆக்ரோஷமான அரசியல் பாணியை கையாண்டார். தெலுங்கு தேசம் கட்சி மூலம் நுழைந்து YSR காங்கிரஸ் MLA-வாக ஆந்திர பிரதேசத்தின் அமைச்சராகவும் செயல்பட்டார். விஜயசாந்தி லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் இவரின் அரசியல் வாழ்க்கையும் திருப்பங்கள் நடந்த போலீஸ் அதிகாரி வேடங்களில் மிரட்டிய அவர் பாஜக, DRS, காங்கிரஸ் என பல கட்சிகளை கடந்து நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். கௌதமி 1/4 நூற்றாண்டு காலம் பாஜகவின் அங்கமாக இருந்த கௌதமி சமீபத்தில் அதிமுகவில் இணைந்தார். திராவிட அரசியலில் மாறும் சமன்பாடுகளை குறிக்கிறது, ஆனால் நட்சத்திர வெளிச்சம் மட்டும் அரசியலில் நிலைத்து நிற்க போகாது என்று நிரூபித்த சம்பவங்களும் இங்கு உண்டு. விஜயகாந்த் தேமுதிகவை உருவாக்கி ஒரு அரசியல் பெரிய சூறாவளியாக மாறினார். 2011 பிரதான எதிர்கட்சி தலைவராகவும் உயர்ந்தார். ஆனால் பின்னர் அவர் கூட்டணிகளை தேர்ந்தெடுப்பதில் ஏற்பட்ட தவறுகளும் மோசமான உடல்நிலை கட்சியின் வீழ்ச்சிக்கு காரணமாயின. கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் மூலம் வந்தார். அவர் ஊழல் ஒழிப்பையும் நகர்ப்புற பிரச்சனைகளையும் பேசினார். ஆனால் கிராமப்புற வாக்காளர்களுடன் உணர்வு பூர்வமான பிணைப்பை ஏற்படுத்த முடியாததால் மற்ற கட்சிகளுடன் கூட்டணி வைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். ரஜினிகாந்த் மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது ரஜினிகாந்த் தான். ஆன்மீக அரசியல் என்ற முழக்கத்துடன் வந்தவர் சட்டமன்ற தேர்தலுக்கு சற்று முன்பாக உடல்நல காரணங்களை காட்டி முழுமையாக பின்வாங்கினார். சினிமா சூப்பர் ஹீரோ பிம்பம் நிஜ அரசியலின் சவால்களுக்கு போதாது என்பதற்கு சான்றாக இது மாறியது. சரத்குமார் நெப்போலியன் சொந்த கட்சி தொடங்கி போராடி இறுதியில் பாஜகவுக்கு இணைந்து சரத்குமார் ஒரு பக்கம், திமுகவில் அமைச்சராகி பின்பு பாஜகவுக்கு மாறி
அரசியலிருந்து ஒதுங்கி நெப்போலியன் ஒரு பக்கம். இந்த வரலாற்று பின்னணியில் தான் 2026 தேர்தலில் விஜய் என்ற சூப்பர் ஸ்டாரின் வருகையை நாம் மதிப்பீடு செய்ய வேண்டும். எம்ஜிஆருக்கு நிகராகவோ அல்லது அதற்கு மேலாகவோ ரசிகர் பட்டாளத்தை கொண்ட இன்றைய தலைமுறையின் நட்சத்திரம் தான் விஜய். நடிப்பு வாழ்க்கையின் உச்சத்தில் இருக்கும் போதே கோடிக்கணக்கான சம்பளத்தை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்துவிட்டு தனது 69வது படத்தின் நடிப்பை நிறுத்தப் போவதாகவும் அறிவித்து முழுநேர அரசியல்வாதியாக களமிறங்கியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகம், சாதி மத பேதமற்ற சமூக நீதி ஆகியவற்றை முன்னிறுத்தி இளைஞர்களையும் பெண்களையும் அவர் குறிவைக்கின்றார். ஆனால் விஜய்க்கு முன்னால் இருக்கும் மிகப்பெரிய தடை திமுக என்ற அதிபலம் வாய்ந்த கட்டமைப்பு உள்ள கட்சியும் அவர்களின் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளருமான உதயநிதி ஸ்டாலினும் தான். துணை முதலமைச்சராக இருக்கும் உதயநிதியும் விஜயை போலவே சினிமாவின் மூலம் பிரபலமானவர் தான். ரெட் ஜெயண்ட் மூவிஸ் மற்றும் தனது திரைப்படங்கள் மூலம் இளைஞர் மத்தியில் அவருக்கு தனி செல்வாக்கு உள்ளது. மு.க. ஸ்டாலின் மகன் என்ற பலமும் திமுகவின் கட்டமைப்பு பலமும் அவருக்கு பின்னால் உள்ளது. சனாதன தர்மம் குறித்து பேச்சுக்களின் மூலம் தன்னை திராவிட கொள்கைகளின் மூலமாக அவர் நிலைநிறுத்தியுள்ளார். விஜய் அடுத்த தமிழ்நாட்டு முதலமைச்சராக என்ற கேள்விக்கு ஒரே வார்த்தையில் பதிலளிப்பது சாத்தியமில்லை. மக்களின் கூட்டத்தை ஈர்க்க அவரால் நிச்சயமாக முடியும். அதனை வாக்குகளாக மாற்ற பூத் அளவில் செயல்படும் வளமான கட்டமைப்பு அவர்களிடம் இல்லை. ஆளுங்கட்சி எதிர்ப்பு அலையும் மற்றும் திமுகவின் தலைமை பற்றாக்குறையும் ஆகியவை விஜய்க்கு சாதகமாக இருந்தாலும் ஆழமாக வேரூன்றிய திராவிட கட்சிகளின் வாக்கு வங்கியில் விரிசலை ஏற்படுத்துவது மிகவும் கடுமையான பணியாகும். ஆட்சி அனுபவம் இல்லாத ஒருவரை நம்பி முதலமைச்சர் பதவியை ஒப்படைக்க இன்றைய வாக்காளர்கள் தயாராக இருப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதை எப்படியானாலும் 2026 தேர்தல் முடிவுகள் வரும் வரை இது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே தொடரும். தளபதி விஜயின் அரசியல் பிரவேசம் தமிழ்நாட்டு அரசியலில் பாரம்பரியமாக தொடரும் இருமுனை கூட்டணி கட்டமைப்புக்கு ஒரு பெரிய சவாலை ஏற்படுத்தியுள்ளது. ஒருவேளை ஒரு புதிய அரசியலின் சமப்பாட்டின் தொடக்கமாக 2026 தேர்தல் மாறலாம். நன்றி, வணக்கம்.